ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது மென்ட் ரைஸ் அண்ட் ப்ரோக்கோலி ஃப்ரை. அதுக்கு தேவையான பொருட்கள் புதினா, இஞ்சி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி. இதை எல்லாத்தையும் போட்டு நான் மிக்சியில் அரைச்சிக்கிறேன். அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் சூடானதும் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வறுத்ததும் இந்த பேஸ்ட்டு தூக்கி அதில் போட்டுடணும். தேவையான அளவு உப்பு. நான் இதில் பீனட்ஸ் கொஞ்சம் வறுத்து சேர்த்துக்கிட்டேன். இல்லைன்னா நீங்கள் முந்திரி பருப்பு இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். தண்ணியெலாம் கம்மியாயிட்டு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அதை சின்ன பவுலில் மாற்றிக்கிறேன். ஆல்ரெடி ரைஸ் பாயில் பண்ணி ஆற வச்சு வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணது பாஸ்மதி ரைஸ். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் புதினா சாதம் ரெடி. இப்போ இதை சைடில் வச்சுக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக நான் ப்ரோக்கோலி ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் ப்ரோக்கோலி, அதுக்கப்புறம் வறுக்கிறதுக்கு தேவையானது கடுகு, உளுத்தம் பருப்பு அதெல்லாம். அப்புறம் இது பெரிய வெங்காயம். இதில் நான் ஆஃப் வெங்காயம் தான் எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சுடுங்க. பேன் சூடானதும் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டு தாளித்து, அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த ஆனியனை போட்டுட்டேன். நான் ஆஃப் ஆனியன் தான் யூஸ் பண்ணேன். இதை நல்லா சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தா ப்ரோக்கோலியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கொஞ்சம் காரத்துக்கு ஒரு 2 குட்டி குட்டி பச்சை மிளகாவை நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த ஸ்டெம் கொஞ்சம் சாஃப்டாக ஆகும். மொத்தமாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 5 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணிங்கன்னா ப்ரோக்கோலி ரெடி.